லிங்கனம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை காலை நேர வணக்கம். இன்னைக்கு திருப்பி பழையபடி 5 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு. 5 மணிக்கு எழுந்திரிச்சு சமைக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சமையல் ஆரம்பமாச்சு. கொண்டக்கடலை போட்டு குழம்பு இப்போ ஒன்று வைத்தேன். கொண்டக்கடலை குழம்பு. ஆமாம். அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு மம்மி கொண்டக்கடலை நேற்று கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். அது இப்போ குக்கரில் போட்டு வேக வச்சுப்போம் ஒரு 2 விசிலுக்கு. கொண்டக்கடலையும் மட்டன் மாதிரி வேகிறதுக்கு லேட் ஆகும் மம்மி. ஆமாம். கொண்டக்கடலை பாசிப்பயிறு இதெல்லாமே லேட் ஆகும் வேகிறதுக்கு. தட்டைப்பயிரே காணும். நம்ம தட்டைப்பயிரே வாங்குறதில்ல. தட்டைப்பயிரை வாங்க. தட்டைப்பயிறு வாங்கிட்டு அதை போட்டு குழம்பு வச்சுக்கலாம். இதில் எது மம்மி ருசி, பாசி பயிரா தட்டைப்பயிரா? எனக்கு இன்னும் தட்டைப்பயிரும் பிடிக்கும், பாசிப்பயிரும் பிடிக்கும், கொண்டக்கடலை தான் பிடிக்காது. ஆனால் இது சத்து உடம்புக்கு நம்ம பிடிக்காது. இந்த குருமா மாதிரி வைப்பீங்கல்ல, அதுவே நல்லா இருக்கும்ல, அதான் வைக்க போறீங்களா? இந்த தேங்காய் எடுத்து வந்துருக்கேன். வேற மாதிரி வைக்க முடியாதா? அதே மாதிரி தான் வைப்பா கொண்டக்கடலை. இது கேரளாவில் கொண்டக்கடலை கறின்னு சொல்லுவீங்களே, என்ன கறி அது? இதே மாதிரி. அவங்க வேற ஏதாவது ஸ்பெஷலாக ஆட் பண்ணுவாங்களா இல்லையா? இல்லை, இது மட்டும் தானே? கொண்டக்கடலையும் உடம்புக்கு நல்லது. புரதச்சத்து எல்லாமே இருக்கு. அதனால தான் மாமி வந்து அதுகளுக்கு கொண்டக்கடலையை காலையில் கொடுப்பாங்க. அழகு மாமி. ஆமா, பெரிய சத்துள்ளதாக கொடுக்குறாங்க. வேற இல்லை, அப்படிதான் நினைச்சுக்கிட்டு. இந்த மிளகாய் தின்னதே நான் அல்சர் இழுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் மிளகாய். இந்த மிளகாய் ஆனால் டேஸ்டா இருக்கும். ஆனால் இதுல தான் அல்சர் வந்தது. அல்சர் வந்தது காரணமே அப்பா இதை தின்னுதான் ஃபர்ஸ்ட் நான் இவ்வளவு பெருசா அல்சர் இழுத்துக்கிட்டேன். சும்மா இருந்த புண்ணை சங்குவது நகரக்கா. ஆமா, இனிமே கொண்டக்கடலையில் சத்து இருக்கனால தானே அவங்க காலையில் டீக்கு பதிலாக கொடுத்துருவாங்களா, இதுக்கு சாப்பாட்டுக்கு பதிலாக கொடுத்துருவாங்க பிள்ளைகளுக்கு. அது திங்க முடியாமல் தின்னுக்கிட்டு இருக்குங்க பாவம். அங்கே விருந்தாளியா போயிருந்தா நம்மளுக்கும் அதே. ஆமாம், நாங்களும் கொண்டக்கடலை காலையில் சாப்பிட்ருக்கோம்ல. ஆமாம். இங்கே சத்தம் ஃப்ரிட்ஜு மேலே இருந்து அங்கே இருக்கு. எங்கே? அருகாமனைக்கிட்ட. அங்கே எப்படி போணுச்சு? சத்தம் வந்துச்சா? வந்துச்சு. அதனால கொண்டக்கடலை சிறந்தது காலையில் மம்மி. ஸ்நாக்ஸுக்கு பதிலாக அது சாப்பிடலாம் மம்மி. ஸ்நாக்ஸுக்கு பதிலாக கொண்டக்கடலை சாப்பிடலாம். கொண்டக்கடலை மத்தியானம் இந்த ஆயுத பூஜைக்கெல்லாம் தாளிச்சு சாப்பிட்றோம்ல, ஆமாம், அந்த மாதிரி சாப்பிடலாம். கொண்டக்கடலை நல்லது. அது மாதிரி இப்போ காலையில் ஊற வச்சதே இப்போ 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டீங்கன்னாவே நல்லது. எது முந்திரி பருப்பு இதுக்கு சாப்பிட்றது, ஒரு பாதாம் பருப்புலாம் சாப்பிடுவோம். அதெல்லாம் சாப்பிடாத நீ இதுகளை சாப்பிடலாம். நம்ம சாப்பிடல, எல்லாத்தையும் வேக வச்சுட்டேன். அப்புறம் பிரதமர் மோடி விஷயத்தை பார்த்தீங்களா? என்ன பண்றாரு? அவர் ஊருக்கு போயிட்டாரு. அவர் நேற்றுக்கு திருச்சி ஏர்போர்ட்லேருந்து ஊருக்கு போயிட்டாரு. அப்படியா? கங்கை கொண்ட சோழபுரத்தில் சோழர்கள் ஏதோ இதெல்லாம் இளையராஜாலாம் கச்சேரிலாம் வச்சிருக்காரு அவர் வந்ததுக்காக. கங்கை கொண்ட சோழபுரத்தில் இளையராஜா பாட்டை அவர் கேட்டு ரசிக்கிறார். அவர் வந்து அப்புறம் இது இளையராஜா கச்சேரியெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு அப்படியே கையெல்லாம் இப்படி இப்படி பண்றாரு. நம்ம இந்த ரசிப்போம்ல கையெல்லாம் தாளம் போடுற மாதிரி, அந்த மாதிரி பண்ணிட்டு ரசிச்சு கேட்டுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டாரு மம்மி. இது கங்கை அவர் வந்தது காரணமே தூத்துக்குடி ஏர்போர்ட்டு விரிவாக்கம் இருக்குல்ல, அதுக்கும் அப்புறம் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துல இந்த சோழர்கள் நினைவா ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க, அதுக்காக வந்து வந்திருக்காரு மெயினா. 2 நாள் சுற்றுப்பயணமா மோடிக்கு. 2 நாள் வந்து அதில் தான் இது தஞ்சாவூர் போகிற வழியில தான் இது இந்த திருச்சியில் ரோட் ஷோ நடத்திட்டு அப்படியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டு போயிருக்காரு. திருச்சி பால் பண்ண வழியாக தானே போக முடியும். அதனால கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சாவூர் மாவட்டம். ஆனால் மோடிக்கு அசைய வச்சுட்டாங்க. அவங்க வீட்டிலே போய் கதை தட்டிருப்பாங்க, நீங்கள் தான் கச்சேரி பண்ணி ஆனால் நீங்கள் வாங்க அப்படின்னு. யாரையுமே மைண்ட் பண்றாரு இல்லை, அவர்லாம் கொஞ்சம் கெட்டு போயிட்டாங்க.
ஆனால் அவரே மோடி பார்த்து சிரிச்சவன் இவரும் சிரிக்கிறாரு. ஓ அப்படி இருக்கு மோடிக்கு. தண்ணியில ஓல கொதிக்கிறாரு. மோடிஜிக்கு இளையராஜா பாட்டு கேட்குது. இளையராஜா பாட்டு. இளையராஜா கொஞ்சம் ஹெட்வீட் ஆனால தானே. இளையராஜா எல்லாம் வைராக்கியம் பிடிச்சாரு. ஆனா எப்படியே பணம் பறிச்சுட்டாரு. ஆனா அவர் பிள்ளை எதுவும் சரியாவில்ல. கொடுத்து போற கேரக்டர். அவர் பிள்ளை எதுவும் சரியாவில்ல. இல்ல பிள்ளைய ஒண்ணு கூட சரியா இல்ல. இந்த பவதரணி இறந்து போச்சு. அது ஏதோ நோய் நடந்த ஒண்ணுமே இல்ல. அவனுக்கு கல்யாணமே ஆகல இருக்கு. கார்த்திக் ராஜாவுக்கு யுவன் சங்கர் ராஜா மட்டும் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கேன். அதனால அவன் 102 கல்யாணம் பண்ணிக்கிட்டு. 102 கல்யாணம். அதை சொல்லுங்க. இது ஏற்கனவே ஒரு கல்யாணம், அப்புறம் இப்போ ஒரு கல்யாணம், அப்புறம் இன்னொரு கல்யாணம், இப்படி பண்ணிட்டு தெரியுறேன். இளையராஜா கேட்க மாட்டாரோ? அவர் சரியா இருந்தில்ல, பிள்ளையில கேட்காரு. அவர் எத்தனை கல்யாணம்? அவர் கல்யாணம் ஒண்ணுதான் பொறுப்பு. அவரு ரொம்ப வைராக்கியம் பிடிச்சவர். ஒரு சிலர் தொழில நல்லா இருக்காங்க, குணத்துல ஒரு விட்டு கொடுத்து போக முடியல. அனுசரிச்சு ஏன் இது வீட்டையும் கவனிக்கணும்னா அவங்க நினைக்க மாட்டாங்களா? நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதே பணம் இப்படி கண்ணை மறைக்குது, ஆளுங்க தாங்குறாங்க. அப்புறம் என்னத்துக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆளுங்க எல்லாம் தாங்குறாங்க. நல்ல மியூசிக் பண்றோம்னு பணம் கண்ணை மறைக்குது. பணம் கொட்டுது. சரி, அந்த பணத்துக்கு வந்து பிரயோஜனம் இருக்கணும்ல. வீட்டுல இருக்க ஆளுகளுக்கு தானே யோசிக்கல. கண்ணை மறைச்ச மாதிரி ஒரு சிலருக்கு. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நல்லா வச்சிருந்தாருன்னா சிறந்தவர்னு சொல்லலாம். இளையராஜால வேஸ்ட். பாரதி ராஜா மம்மி. பாரதி ராஜா பரவாயில்ல. ஒரு பையன் அவனா செத்து போயிட்டானே தவிர பாரதி ராஜா பரவாயில்ல. இவர மாதிரி கிடையாது. கொஞ்சம் அனுசரிச்சு போறது பாரதி ராஜா. ஆனா 2 பேரும் அண்ணன் தம்பியா? இல்ல இவரும் இருந்தேன். கங்கை அமரனும் இளையராஜாவும் அண்ணன் தம்பி. ஓ, இந்த வெங்கட் பிரபு இப்போ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ல. ஆமா ஆமா, பிரேம்ஜியோட அப்பாவும் இளையராஜாவும் அண்ணன் தம்பி. அவன் பேர் என்னமோ இல்ல, பிரேம்ஜியோட அப்பா. பிரேம்ஜியோட கங்கை அமரன். அவங்க 2 பேரும் சின்ன வயசுல சண்டை அடிச்சுக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்க மாட்டாங்களா? அண்ணன் தம்பி பேசிக்க மாட்டாங்க. அவரான யாருமே சொல்ல மாட்டாங்க. அதாவது தன்னுடைய ஃபீல்டு இதுன்னு குடும்பத்தை விட்டாடுறாரு. என்ன? ஆமா, எல்லாத்துலயும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. நம்ம எனக்கும் அப்படித்தான் தோணும். இல்லை மம்மி, இப்போ திடீர்னு எழுந்திருக்கிறான். வீட்டில் ஆள் இருந்தால் தானே எழுந்திருக்கலாம். அவங்க எழுந்திரிச்சிட்டு உடனே கிளம்பிடுவார் போல கச்சேரி. ஆமா, அந்த மாதிரி இருக்கனால வீட்டை பார்க்க முடியாதுன்னு பார்க்கலையோ நம்ம தெரியல. அவர் ஒய்ஃபும் இறந்து போச்சு. அவரோட ஒய்ஃபும் இறந்து போச்சு. அவங்க எப்போ இருந்தாங்க? அவங்க இருந்து நம்ம ஒரு 4-5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது கூட அவர் எங்கேயோ இருந்து வந்தாரு. அந்த கூட கச்சேரி எங்கேயோ போயிட்டு இருந்தாரு. எங்கேயோ போயிட்டு வந்தாரு. இல்ல வெளிநாடு எங்கேயோ போயிட்டு வந்திருந்தாரு. குடும்பத்தையும் சிறப்பா கொண்டு போறவங்க கெட்டிக்காரு. தொழில மட்டும் கொண்டு போறவங்க கிடையாது. ஏன்னா குடும்பம் தான் நம்ம எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. என்னைய கேட்டா குடும்பத்தையும் சிறப்பா கொண்டு போயிருக்கணும். அவரு குடும்பத்தை பார்த்து. ஆனா அந்த பாக்கியம் கிடைக்காத மம்மி. அவங்களுக்கே கண்ணை மறைச்சிரும் போல இல்லையா? ஆமா, ஒரு சிலருக்கு தலைக்கு மேல அப்படி இந்த போதை மாதிரி ஆயிடுது. புகழே போதை மாதிரி ஆயிடுது. இப்போ நம்மளே யோசிச்சு பாருங்களேன். ஆனா எஸ்பிபி எல்லாம் குடும்பத்தை கொண்டு வந்துட்டாரு. ஆனா அவருக்கு மையம் தண்ணி அடிப்பேன் போல. எஸ்பிபி சாரன். ஆமா, அவன் தண்ணி அடிச்சு எல்லா சொத்துலாம் ரொம்ப இதுன்னு போல. எஸ்பிபி அவருமே லவ் மேரேஜ் பாலசுப்ரமணியம். அவர் லவ் மேரேஜ் தப்பு கிடையாது. லவ் மேரேஜ் எப்படி தப்பும்ப? லவ் மேரேஜ் தப்பு கிடையாது. தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரி இதுங்கிறது தப்பு. லவ் மேரேஜ் தப்பே கிடையாது. அப்படியா? லவ் வந்து உனக்கு ஒன்று வாழ வைக்குமே தவிர அது சாகடிக்காது எதையும். ஒருத்தர் மேல நமக்கு லவ் இருந்தா அவங்களுக்காக நம்ம ஓட தோணும், அவங்களுக்காக பார்க்க தோணும், அவங்களுக்காக இதுங்க தோணும். நமக்கு சுறுசுறுப்பு கூட தான் வருமே தவிர நம்மள இதுங்காது. அரேஞ்ச் மேரேஜ் அப்படி கிடையாது. அரேஞ்ச் மேரேஜ் அப்படி கிடையாது. வீட்டில் பார்த்து வச்சு அவங்கள்ட்ட பேசி இது பண்ணி அதுல இன்ட்ரெஸ்ட் அவ்வளவு தூரம் வராது.
லவ் தப்பே கிடையாது. லவ் ஏன்னா நம்ம தான் மனசுக்கு தான் முடிவு பண்றோம் இவங்க சரியா இருப்பாங்கன்னு முடிவு பண்ணுது மனசு. ஆமா. அப்ப அவங்கள்ட்ட வந்து லவ் மேரேஜ்ல தப்பே ஆனது இல்லையா மீல தப்பா இருக்கா? தப்பாகும். அது தப்பாக இந்த லவ்வுக்காக வேண்டிய அனுசரிக்கிறது எத்தனை வருது. நம்ம தான் லவ் பண்ணிட்டோம், அதை அனுசரிச்சு போவோம். அதான் இதுல சொல்லுவாங்க அந்த படத்துல, லவ் பண்ற போது ஏதாவது பிரச்சனை வர்ற போது நம்ம ஏன்டா லவ் பண்ணோம்னு தோணும். ஆமா. ஆனா சந்தோஷம் வர்ற போது இது மாதிரி சந்தோஷம் கிடைக்குமாடா அப்படின்னு இருக்கும். இது வீட்டில் பார்த்தவனே கட்டிக்கிட்டு இருக்கலாமேன்னு தோணி இருக்கும். அந்த மாதிரி. ஆனா பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் எல்லாரும். ஆமா, எல்லா லைஃப்லயுமே பிரச்சனை வரும். பிரச்சனை நம்ம இது பண்றதை பொறுத்துதான் இருக்கு. ஆமா, பிரச்சனை இல்லாத வாழ்க்கைங்கிறது இல்லவே இல்லை. ஆமா, ஏன் இளையராஜாக்கே எவ்வளவு பிரச்சனைகள், அவருக்கு பணம் தான் இருக்கே தவிர பொண்ணு இறந்து போச்சு. ஒருத்தருக்கு அப்பாக்கு வந்து பொண்ணு எவ்வளவு செலமா வச்சிருக்கா, கடைசி இவர் பொண்ணையே தானம் கொடுத்துறாரு. இவரெல்லாம் வேஸ்ட் இளையராஜா. இவ்வளவு திமிரு தேவையில்லை. ஆமா, கங்கை மரன் கூட பரவாயில்ல கொஞ்சம். அவங்கள ஒருத்தன் நல்லா இருக்கேன், பிரேம்ஜிக்கு அண்ணே ஒருத்தன் நல்லா இருக்கேன். ஆமா, வெங்கட் பிரபு நல்லா இருக்கேன். பிள்ளைகள 3 பிள்ளைகள நம்ம இருக்கு, 2 பொண்ணும் 3 பொண்ணும் இருக்கு, நல்லா இருக்கேன் அவன். பிரேம்ஜி தான் குடிச்சு வீணா போயிட்டானா என்னன்னு தெரியல. அப்புறம் இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்கேன். ஆமா, இப்போ கல்யாணம் பண்ணி ஒரு கிழவன் ஆயிட்டேன். இதுக்கு மேல கல்யாணம் பண்ணிருக்கேன். 45-50 வயசு இருக்கும். அதே. ஆனா இவன் தானே மம்மி காமெடி நல்லா பண்ணுவேன், பிரேம்ஜி இல்லையா? அவன் காமெடி எல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு காமெடினா யாரு காமெடி ரசிக்கிற மாதிரி இருக்கும்? வடிவேலு காமெடி. ஆமா, வடிவேலு காமெடியில எந்த காமெடி பிடிக்கும் உங்களுக்கு? இந்த 23ஆம் புலிகேசி இதை சொல்லுவாங்க பாரு, அதெல்லாம் பிடிக்கும். மன்னா பிடிக்கும். வடிவேலு காமெடி நல்லா தான் இருக்கும். நேச்சுரலா இருக்கு, நம்புற மாதிரி இருக்கு. கதாநாயகியோட நிறைய சம்பாரிச்சிட்டானோ. ஆமா, கதாநாயகியோட ஏகப்பட்ட வீடியோல. ஆமா, இதுவா இவ இருக்கவரு, அவ யாரு, அம்பிகா. அவெல்லாம் வடிவேலுக்கு பணம் கடை வாங்குவாங்க. அந்த அளவுக்கு வச்சிருக்கேன். ஆனா ஆரம்பத்துல இந்த எட்டுப்பட்டி ராசாலாம் வடிவேல பாத்தீங்கன்னா அவ்வளவு எலும்பு கூட இருக்காரு. எட்டுப்பட்டி ராசா படம் இருக்குல்ல, இந்த ராஜகிரண் ஒரு படத்துல அவ்வளவு சாப்பிடுவாரு. இங்க வாடா, எலும்பு இப்படித்தாண்டா கடிக்கணும், இப்படித்தாண்டா சாப்பிடணும்னு சொல்லுவாருல்ல, மட்டன் சிக்கனை. அப்ப அந்த படத்துல பாத்தீங்கன்னா வடிவேலு இத்தினுண்ட எலும்பு கூட இருக்கேன். அப்புறம் இந்த பாய் விரிக்கிற ஒரு காமெடி இருக்கு தெரியுமா மம்மி? அந்த காமெடியில எல்லாம் வடிவேல பாத்தீங்களா? சூரியக்கு இந்த பரோட்டா காமெடி தான் ஈடுபட்டு. அதான் நல்லா தூக்குச்சு. ஆனா காமெடினா வரையில ஒரு மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஆளே மாறி போயிடுறாங்க. அதுக்கு டெய்லி கரெக்டா சாப்பிடுறோம், கரெக்டா இருக்கும், உடம்பு மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை மெயின்டைன் பண்ணிருக்க மாட்டோம்ல. இந்த ஃபர்ஸ்ட் படத்துல எப்படி இருப்பேன், இருக்க மாட்டேன். தீபாவளி தான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். இல்ல, இந்த ஏதோ ஒரு கபடி குழு, வெண்ணிலா கபடி குழுவா? வெண்ணிலா கபடி குழு. ஆமா, அதுதானே இந்த இது சாப்பிடுவேன் பரோட்டா. இல்ல மம்மி, தீபாவளி படத்துலயே அவன் சின்ன ஆக்டருக்கு நடிச்சிருக்கேன். ஓ, இது ஜெயம் ரவிக்கு. ஜெயம் ரவி பாவனா ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்தி வரும் நேரம் அந்தி சாலை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த படத்துல. அதுக்கு கூட அம்னீஷியா மறந்துரும் அப்படின்னு பிகிலு அந்த படம். அந்த படத்துல சூரிய வந்து இந்த இவங்களுக்கு அடிதடி ஆள் இடுபடியா இருப்பேன் அவரால். அதுலயே நடிச்சிருக்கேன். அதுலலாம் அசிஸ்டண்டா நடிச்சுதான் இதுக்கு வந்திருக்காரு சூரிய. ஆனா சூரிய வந்து மதுரை மம்மி. ஆமா, மதுரை. ஆனா சூரிய வந்து அண்ணன் தம்பியில எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன். ஒரு அளவு முன்னேறினதோட இல்லாம குடும்பமே இதாகிட்டேன். அதுல சூரிய பாராட்டணும். அதான் சக்சஸ். சுயநலமா இல்லாம அக்கா வீடு, தங்கச்சி வீடு, அண்ணன் தம்பி எல்லாருக்கும் ஹோட்டல்ல அது இதுன்னு பிசினஸ் வச்சு கொடுத்து எல்லாருக்கும் நல்ல வசதியா நல்லா இருக்காங்க. அந்த அம்மா பெற்றதுக்கு பிள்ளைல எல்லாரும் வசதியா நல்லா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் முதல் போட்டு வச்சு கொடுத்து நீ பாத்துக்கிட்டான்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவங்க பாத்துக்கிறாங்க, ராத்திரியும் பகலுமா கண்ணை முடிச்சு பாத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தர்றதுக்கு தான் ஆள் வேணும். பண்றது முதலீடு போட்டு வச்சு கொடுத்துடணும், வசதி இருக்கவங்க. ஆமா, அவனுக்குன்னா வழி இந்த இதை பண்ணு இதை பாரு அப்படின்னு சொல்லிடணும். அதை விட்டுட்டு நீ சம்பாதிக்கிறேன்னு போட்டு குத்திக்கிட்டே இருந்தா அவன் எப்படி சம்பாதிப்பேன்? ஏதோ ஒரு வழி பண்ணணும்ல, வசதியா இருந்த புத்தகத்துல.
சிலருக்குலாம் குத்துறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். செல்வம் வந்து வராது. ம் வாரது அத குடும்பத்துல பகிர்ந்துக்கணும். குடும்பத்துல உள்ளவங்களையும் நல்லா வச்சுக்கணும். அப்படிதான் வாழ்க்கை. சூரிய அந்த விஷயத்துல சூரிய பாராட்டணும். எந்த ஐட்டஸ் அந்த அளவுக்கு பத்தாது, சூரிய பாராட்டணும். ஆமா, ஏன்னா அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் மம்மி. சூரிய இப்போ சூரிய வர்றதுக்கு யார் ஹெல்ப் பண்ணியிருக்கா சொல்லுங்க? அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காப்புல. அவ்வளோ கஷ்டப்பட்டனால தான் அவருக்கு அந்த அருமை தெரியுது. அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயனும் உங்களுக்கு அப்படி தானே ஜெய் காலேஜ் தான் படிச்சிருக்காப்புல. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காப்புல. விஜய் டிவியில் மட்டும் சும்மா படிப்பாங்க. சூரிய மாதிரி இருக்கணும் எல்லா ஆக்டரும். குடும்பத்தையும் முன்னேற்றணும், தானும் முன்னேறிக்கணும். அவனுக்கும் பிள்ளைகள்லாம் இருக்கானு. அவனுக்கும் பிள்ளைகள்லாம் இருக்கு. அவன் நல்ல 1 கோடி ரூபாய்க்கு ஃபிளாட்ல வீடு வாங்கியிருக்கேன். நல்லா சம்பாதிக்கிறேன். ஒய்ஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஃபாரின்ல இருந்து இருக்கிற மாதிரி இருக்கா. கடைசி அதுக்கெல்லாம் கிராமம் நல்லா வச்சிருக்கேன். அவர் முன்னேறி தன் குடும்பத்தையும் முன்னேற்றிருக்கேன். ஒரு தம்பிக்கும் ஒரு அண்ணனுக்கும் ஒரு டீ கடை. மதுரையில அத்தனை டீ கடை, அத்தனை இது வச்சிருக்காங்களா ஹோட்டலு. மதுரையில பெரிய ஹோட்டலே வச்சிருக்காங்களா. அது இது அவங்க அம்மா சொல்லுதுல்ல, நம்மளுக்கு ஆணி வேறு மாதிரி. இப்ப ஆமா, அதுதான் சொல்றேன். குடும்பத்துல எல்லாருக்கும் கடவுள் கொடுக்க மாட்டாரு. ஒரு ஆளுக்கு கொடுக்கறவங்க அந்த குடும்பத்தை எதவா பார்த்து நடத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அவ்வளவு தூரம் யோசிச்சிருக்கேன். இப்ப நம்மளா தான் யோசிக்க மாட்டோம்ல. அதுக்கு அவனும் டீ கடை வச்சுட்டேன். ரொம்ப நாள் நடிக்காம பணம் இல்லாம டீ கடையில கஷ்டப்பட்டுருக்காப்ல. அதனாலதான் அந்த வலி தெரியுது. ஆமா ஆமா, அதுலயே இருந்தவங்களுக்கு தானே அந்த வலி தெரியும். போறதுக்கு நம்ம சொல்றோம் நீ சம்பாதிக்கலன்னு, ஆனா அவனுக்குள்ளேயும் அந்த வருத்தம் இருக்குன்னு தானே. நம்மள என்ன இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இல்ல மம்மி, அப்ப அந்த இடத்துல அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த வாய்ப்பை அவன் எப்படி பயன்படுத்திக்குவேன்? அந்த மாதிரி. ஆனா ஓரளவு பரவாயில்ல. ரொம்ப இது நல்லா வந்தது காரணம் சூர்யா. அவங்க இந்த பாரம்பரிய பொங்கல் மாதிரி பொங்கல்லாம் வச்சு எல்லாம் போட்டிருந்தாங்க எல்லாமே. அந்த அம்மா எல்லாருக்கும் சமைக்குமா, எல்லா மருமகளுக்கும். சூரியோட அம்மா பொங்கல் போது அங்கே பேர் வரப்போல பெத்தவங்க பிள்ளைகளை அப்படிதான் கனெக்ஷன் பண்ணி விடணும். அவனுக்கு ஒண்ணுன்னா நீ பாத்துக்க, இவன் உனக்கு ஒண்ணுன்னா பாத்துக்க அப்படின்னு ஏற்றதாழ்வு இருக்கத்தான் செய்யும். என்ன இருந்தாலும் மூத்ததா பிறந்தவங்க விடக்கூடாது. என்ன பிரச்சனை வரத்தான் செய்யும். என்ன பிரச்சனை இல்லாத குடும்பம் என்ன இருக்கு? ஆமா, மூத்த பிள்ளைய வீட்டுல அப்பா இல்லைன்னா அப்பாவோட பொறுப்பை எடுத்துக்கணும். மூத்ததா பிறந்த பிள்ளைய. இந்த என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இங்க இருக்காங்க. அவங்க பையன் வந்து சிங்கப்பூர்ல சம்பாதிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பையன். 2வது பையனுக்கு என்னதான் நிறைய படிக்க வச்சாக, வேலையும் கிடைக்கல, ஒண்ணும் கிடைக்கல. ஆனா அவன் சொல்லுவானா, நான் அப்பாவோட ஸ்தானத்துல இருந்து குடும்பத்தை பாத்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாதம்மா, அவனையும் ஒரு ஆளாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப சிங்கப்பூர்ல படிக்க வர சொல்லியிருக்கேன். பரவாயில்ல பிள்ளைய. ஆமா, அது இல்ல பிள்ளைய. அவன் மூத்த மணி கல்யாணம் ஆயிடுச்சு, மருமக இருக்கா. அவனுக்கும் பிள்ளை பிறந்துருச்சு, அதையும் பார்க்கணும். ஆமா, அவன் அதுக்கும் பர்த்டேக்கெல்லாம் வந்துட்டு போறேன். அந்த அவனோட பிள்ளைய பர்த்டேக்கெல்லாம் வந்துட்டு போறேன். சிங்கப்பூர்ல தான் வந்துட்டு போறது ஈஸி தானே மம்மி? தெரியல, அப்படிதான் இருக்கு. அவன்லாம் வந்துட்டுல ஒரு அடிக்கடி சீக்கிரம் டர்ன்னு வந்துட்டு போறேன். 1 வாரத்துக்குள்ள வந்துட்டு 1 வாரத்துல கிளம்பியாரு. ஒரு சிலர் தான். ஆனா அந்த காலம் தான் சிங்கப்பூர் பெருசு மம்மி. இந்த காலம் எல்லாரும் சிங்கப்பூர் தான் இருக்காங்க. இந்த தெருலயே ஒரு 5 பேர் இருக்காங்க. இந்த இன்ஜினியர் படிச்சுட்டு 5 பேர் இருக்க மாதிரி சிங்கப்பூர்லயும் 5 பேர் இருக்காங்க. ஆமா, அதுவும் லோக்கல் ஆகிப்போச்சு. சிங்கப்பூர்ல சம்பளம் நல்லா கொடுப்பாங்க. தமிழர்கள் எங்கே வேணாலும் இருப்பா போல. இப்ப ஐயோ இந்த தெருக்குள்ள தெரியாம வந்துட்டோமே அப்படின்னா, அண்ணே நல்லா இருக்கல, என்னன்னு நம்ம தமிழ்நாட்டுல பார்த்த ஞாபகம் இருக்கா, ஆவா அப்படிங்கிறவன். துபாயிலையும் இருப்பா அவருக்கு. நம்ம ஆளுங்க துபாயிலையும் இருக்காங்க நிறைய பேர். அபுதாபி, துபாய். அப்ப அப்படி இருந்தா நம்மளுக்கு தோது தானே மம்மி. நம்ம இங்க பாத்துக்கிட்டு இருந்த அண்ணே அங்க இருந்து வந்தாருன்னு வச்சுங்க, என்ன இது சிங்கப்பூரா இல்ல தமிழ்நாடு தானா அப்படிங்கிறவன். எதுக்கு இப்ப வெளிநாட்டு எல்லாம் கொண்டு சம்பாதிக்க, நம்ம நாட்டுல அந்த இதை கொடுத்தாங்க. ஆமா, ஒன்னா இங்க கொடுக்கணும் மம்மி, இல்லன்னா வெளிநாட்டு போறதுக்குள்ள பிளாக் பண்ணணும். வெளிநாட்டுக்கு எல்லாம் கூடாது, நீங்க இங்க இருந்தாண்டா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வரணும். அப்பதான் இங்க படிச்சவங்களோட வேல்யூ ஏறும். அதை விட்டுவிட்டு இங்கே வந்து 10வது 12வது படிச்சுவிட்டு அங்கே போய் 1 லட்சம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பிஎம்இ பிஹெச்டி இது டாக்டர் படித்தவங்க எல்லாம் 20,000 30,000 வாங்கிட்டு இருக்காங்க.
அப்போ படித்த படிப்புக்கு எப்படி நாங்கள் சம்பாதிக்கிறது? ஆமா ஒன்று அவங்கள விலை குறைங்க, ஆமா இல்லை நம்மளை விலை கூட்டுங்க. இங்கே வேல்யூ வந்து ஒரு பேசிக்காக ஒரு சார் இன்ஜினியர் படித்த ஒரு சார்னாவே 50,000 சம்பளம் ஆமா அப்படின்னு பேசிக்காக வைங்க. ஆமா இல்லை ஒரு டாக்டர்னா 1,00,000 சம்பளம் வைங்க, ஆமா அப்படி வைங்க பேசிக்காக. அதை விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறத கவர்மெண்ட் எதுவும் தடை சொல்கிறதில்ல. ஏன் கவர்மெண்ட் அதுக்கு மேற்கொண்டு ஊக்குவிப்பாங்க. ம் ஏன்னா நம்மள படத்துல அவங்க வெளியில வர்றாங்க, ம் நமக்கு என்னப்பா நம்ம நாட்டுல திருடல, பொய் சொல்லல, ம் எந்த பிரச்சனையும் பண்ணல, ம் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ம் அப்படி இருக்கனால தான் இங்கே படித்தவங்களோட வேல்யூ தெரியல மம்மி. ஆமா ம் இல்லைன்னா வேஸ்ட். ம் மணியை பொறுத்தவரையில் வேஸ்ட்டு. ஆமா ஆனால் சொர்க்க பூமி இங்கே தான். ஆமா ஆனால் மணியை பொறுத்தவரையில் வேஸ்ட்டு. தமிழ்நாடு சொர்க்க பூமி. இந்தியாவா? இந்தியா இல்ல, தமிழ்நாடு தான் சொர்க்க பூமி. ம் நீங்கள் இந்தியாவில் எங்கெங்கே போயிருக்கீங்க தமிழ்நாடு தாண்டி? தமிழ்நாடு தாண்டி ம் இது பெங்களூர் போயிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் இது பெங்களூர் போயிருக்கேன், கேரளா போயிருக்கேன், ம் அப்புறம் ஆந்திரா கர்நாடகா ஆந்திரா கர்நாடகா போயிருக்கேன். ஆந்திரா போனதில்லை. சத்தீஸ்கர், பீகார், இமாச்சல் பிரதேசம் அதெல்லாம் போனது. அதெல்லாம் ரஜினி தம்பி இருக்கார், ரஜினி சார் தான் போயிருக்கார். இது காஷ்மீர் மம்மி, அங்கே குளிர் தானே? காஷ்மீர்லாம் போனதில்லை. நீங்கள் என்னைக்காவது தமிழ்நாடு தாண்டி அங்கே அந்த மாதிரி போகணும்னு நினச்சதுண்டா? உள்ளதே நிம்மதியாக வாழ்ந்தா போதும்னு நான் நினைப்பேன். இந்த வாழ்க்கையே ஏதோ நம்ம நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தா போதும். அதிகமாக ஆசைப்பட்டது இல்லை. அங்கே போகணும் இங்கே போகணும் அதெல்லாம் நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. கண்ணில் ஒத்திக்கிட்டு வரதுல என்ன இருக்கு? ஆமாம், பார்த்துட்டு வர்றது இல்லைன்னு சொல்றீங்களா? பணம் நிறைய இருந்துச்சுன்னா போகலாம், போய் அப்பவும் கண்ணில் பண்ணலாம். அது என்ன அப்பவும் கண்ணில் தானே ஊற்றிட்டு கண்ணில் ஊற்றிட்டு வந்தோம்னா பணம் தான் கொட்டிக்கு இருக்கேன். சரி சரி, தேவையில்லாம என்ன இந்த நேற்று வந்து அச்சிவர் எப்படி எவ்வளவு போட்டுருச்சு நகையெல்லாம். ஆமாம், அந்த மாதிரி பணம் என்ன பண்றது தெரியாம கிடந்துச்சுன்னா வேணா போகலாம். அதை வச்சுட்டு கணக்கா இருக்கவங்க எல்லாம் போக முடியாது. ஆமா, கணக்கா இருக்கிறவங்க எல்லாம் போக முடியாது. அப்போ உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம மாமா மாரி ஆளுக்கு தான் போகலாம். பணம் என்ன பண்றதுன்னு தெரியல அவங்களுக்குலாம். ஆனா உள்ளவங்களுக்கு உதவ மாட்டேங்கிறார். அதுக்கு அந்த அளவுக்கு என்ன வரல மம்மி? ஆமா, உதவுற அளவுக்கு என்ன? சரி, அவங்களுக்கு ஒன்று பண்ணி விடணுமே பாவமே அப்படிங்கிற அந்த எண்ணம் வரல. கூட வரும். ஆனால் பொம்பளை 2 பேரும் தெரியல. யாரு? அவங்க அம்மாவும் சரியில்லை. அப்புறம் என்ன உண்டு? அவங்க 2 பேரும் சரியா அமைஞ்சிருந்தாரு. இப்போ சூரிய வீட்டில எல்லாம் வச்சு கொடுத்தாலும் அவங்க ஒய்ஃப் எதுவும் சொல்லாத மம்மி. யாரு? சூரியக்கெல்லாம் ஒய்ஃப் ஒன்றும் தலையிடாது. அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. இப்போ ஒரு சில வீட்டில் நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த மாதிரி பணக்கார வீட்டுக்குள்ள, இது ஒய்ஃப் வந்து ஏன் அவங்களுக்கு ஏன் தெரியும், தம்பிக்கெல்லாம் ஏன் தெரியுங்க, நீங்கள் நம்ம பிள்ளைகளை பார்க்குறதா இல்லையா அப்படின்னு. அப்படி இருக்கு. அப்போ அந்த விஷயத்தில் லேடிஸ் சொல்கிற கேட்கக்கூடாதா? லேடிஸ் ஆமாம், குடும்பத்துக்கு பண்ணுற விஷயங்கள் நம்ம பார்த்துக்கணும். எப்படி என்ன நல்லவங்களுக்கு செய்யறதா செஞ்சிடணும், கெட்டவங்களுக்கு போய் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இந்த சூரிய கஷ்டம் எப்படி இருந்தாலும் சூரிய கையை தான் கிடைக்கும். இப்போ அவங்கள முன்னேற்ற என்னன்னு நாளைக்கு ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சுன்னா சூரிய ஒட்டு வீடுடா அப்படின்னா சூரியக்கு தான் அதுல மதிப்பு. என்ன சூரிய கையோடுதான் எப்படியும் என்னதான் சொல்லினாலும் ரிச்சா இருக்கிறவங்க அப்புறம் கைதான் கடிக்கும் குடும்பத்துல. எதா ஒண்ணுனாலும் அவங்களதான் இப்ப பொறுப்பா சொல்லுவாங்க யாரா இருந்தாலும். ஆமா, என்ன அதனால அவங்க அதை பார்த்து அவங்கள நல்ல விதமா பண்ணிட்டு போறதே பெட்டர். அதுக்காக அவங்கதான் பொறுப்பா எல்லாத்துக்குமே. அதுக்கு அவங்கள வாழ வச்சு பார்த்துடலாம்.
இப்போ இவங்களுக்கும் இப்போ பணம் வச்சிருக்கவங்களுக்கும் அப்படித்தானே மேம் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, எல்லாருக்கும் பணம் வச்சிருக்கவங்களுக்கு. அப்போ இவங்க மட்டும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்மளை இவங்களும் பணம் வச்சிருக்கவங்களும் சரி, அவன் வீட்டில் இருக்கவங்க அவங்க இப்படி இருக்கா இவங்க இப்படி இருக்கா இவங்களுக்கு ஒரு அப்படி ஒரு குறுகிய மனப்பான்மையில இருக்காங்க. சின்ன வட்டத்துல இருக்கா. ஏதாவது ஒரு பாதிப்புனா அவங்கள தான் செய்யறோம். அதுவும் அவங்கள தான் செய்யறோம். வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது பாதிப்புனாலும் அவங்கள வந்து தானே இது ஒன்று அவங்களுக்கு வந்து கேட்பாங்க. எங்க வசதியா இருக்கானா அவன்கிட்ட தான் பேசுவாங்க. கொஞ்சம் நல்லா இருக்கவன்ட்ட பார்த்து தான் பேசுவாங்க. அவன் தான் பொறுப்பாக முடியும். மாமாவெல்லாம் கொஞ்சம் தெளிவா இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட தான் பேசுவாங்க பண்ணுவாங்க. முத்துமினா விட்டு அவன் லூசுன்னு தெரியும். அவங்க கொஞ்சம் தெளிவா இருக்கிறனால அவங்கள்ட்ட பெரிய ஆளுங்கெல்லாம் பேசுவாங்க. அவங்க தான் பொறுப்பாக முடியும். இது எதுக்கு மம்மி? இது வந்து இந்த குழம்புக்கு, இந்த கத்திரிக்காயையும் போட்டிருக்கேன். அந்த குழம்புக்கு இதுக்கு அரைச்சி ஊற்றணும். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு அரைச்சி ஊற்றணும். மிளகாத்தூள் போட மாட்டீங்களா? மிளகாத்தூள் போடாம விட்டுட்டேன். சும்மா அப்போ அரைச்சி. சந்தானம்லாம் அப்படி கிடையாது மம்மி? சந்தானம் அப்படி கிடையாது. சந்தானம் குடும்பம் அப்படி ஒரு ஃபேமஸா தெரியல. அந்த அளவுக்கு கொஞ்சம் சுயநலமான அளவு. தான் உண்டு, தான் குடும்பம் உண்டு, தான் பிள்ளைகள் உண்டு அப்படின்னு மட்டும் தான் நினைக்கிறேன். சூரிய இந்த விஷயத்துல ரொம்ப பாராட்டணும். அவ்வளவு தூரம் பாராட்டணும். குடும்பமே நல்ல செழிச்சிருச்சு. அக்கா போச்சு, தங்கச்சி. மதுரையில முக்கால்வாசி அவங்ககிட்ட தான். மதுரையில சூரி கடை, சூரி இது அங்கேயும் போயிட்டு அடிக்கடி போய்கிட்டு வந்துகிட்டு தான் இருக்காரு. இந்த ஷூட்டிங் இல்லாத சமயத்துலலாம் மதுரையிலையும் போயிட்டு அங்கே போயிட்டு டீ கடைக்கு போறது, அந்த இதுக்கு ஒய்ஃபையும் கூட்டிட்டு போயிடுறாரு, பிள்ளைகளையும் கூட்டிட்டு போயிடுறாரு போல. அவருக்கு ஒரு பொண்ணும். சூரியோட குடும்பம் அந்த விஷயத்துல அந்த அம்மா நல்லா வளர்த்துருக்கு. அந்த அம்மாவை தான் பாராட்டணும். அவங்க அம்மாவை. அம்மா எப்படி இருந்தாலும் இவங்க அனுசரிச்சு ஒத்துமையா போகடா அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்கு. அவருக்கு அண்ணன் தம்பி நிறைய பேர் மம்மி? ஆமா, நிறைய பேர். அக்கா தங்கச்சி இருக்கு அவருக்கு. அவங்களுக்கெல்லாம் கட்டி கொடுக்கறதோ கட்டி கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பிசினஸ் வச்சு கொடுத்துருக்காரு. கட்டி கொடுத்தது முன்னாடி கட்டி கொடுத்துட்டாங்க. இவன் தான் லேட்டா கல்யாணம் பண்ணிருக்கேன். இவன் லேட்டா தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். தம்பிகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம். சூர்யா சூரி ரொம்ப முயற்சி பண்ணிருக்கேன். இதுலயே கிடைக்கும்னா அப்புறம் லேட்டா தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். அவர் மிஸ்ஸஸ் ஆனா எதுவும் சொல்றது இல்லை போல. மிஸ்ஸஸ் கொடுக்காதீங்க எதுவும் இது ஒண்ணு சொல்றது இல்லை போல. கொடுத்ததே வேணும். எக்கச்சக்கமா இருக்கும். பிசினஸ் அவனுமே தனியே தான் பண்ணுவானா. மற்ற ஆக்டர்கள்லாம் அந்த அளவுக்கு இது பண்ணல. சந்தானம்லாம் அந்த அளவுக்கு பத்தாது. வையாபுரி அதெல்லாம் பத்தாது. ஆனா இப்போ சூரியோட குடும்பம் தான் ஃபேமஸா சொல்றாங்க, நமக்கு வெளியே தெரியுற அளவுக்கு. இந்த சிங்கமுத்தலாம் மம்மி? சிங்கமுத்தெல்லாம் பாடாவது இருக்கு. சிங்கமுத்தெல்லாம் பாடாது. என்ன சரி படமே கொடுக்க மாட்டானா. கடன் வாங்கினதே? ஆமா. வடிவேலுக்கு ஒரு வாட்டி வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு பயங்கர சண்டையா வடிவேலுக்கும். வடிவேலு என்ன பணம் நிறைய வச்சிருப்பேன் போல. அந்த காலத்துல ஆக்டர்லயும் இந்த செந்தில் வந்து நல்ல ஃபேமிலியை கொண்டு போய். ஆமா, ஃபேமிலியை கொண்டு போயிட்டேன். கவுண்ட் பண்ணி ஒரு பொம்பளை நடத்தி குடும்பம் கெட்டதா சரித்திரமே கிடையாது. அதே உண்மை. ஆமா, ஆம்பளையிலும் செந்தில் சம்பாதிக்கிறதோட சரி, ஒய்ஃபு தான் எல்லாமே நடத்துறாங்க. ஆம்பளையிலையும் அவங்க தனியா கொண்டு போறவங்க இருக்காங்க, அதுல விழுகிற குடும்பமும் இருக்கு. ஆமா இருக்கு. ஆமா, ஆனா பொம்பளையில நடத்தினா வந்து விழுகாது. சம்பாதிச்சானா விழுகாது. சம்பாதிக்கலன்னா பொம்பளையில என்ன பண்ண முடியும்? யோசிச்சு வச்சாதான் நடத்துவா. ஆம்பளை நடத்தினா கொஞ்சம் பெருந்தன்மையா பிராடா தான் நடத்த முடியும். சிக்கனமா நடத்த முடியாது ஆம்பளைய நடத்தினா. பொம்பளைய நடத்தினா சிக்கனமா நடத்தலாம். சிக்கனமான எப்படி? 1 கிலோ பருப்புக்கு 1/2 கிலோவா? அப்படி சீப்பா நடத்திட்டு போயிடலாம். பருப்பு 1/2 கிலோ போடுற இடத்துல பருப்பே போடாம சமைச்சிடலாம். ஆமா, அப்படிதான். இதுல வேற பாராட்டணும் சூரிய, உண்மையில. அவரும் முன்னேறி அடுத்தவங்களையும் முன்னேற்றாரு. அதுதான் வாழ்க்கை. தானும் நல்லா இருக்குன்னா அடுத்தவங்களையும் வாழ வைக்கணும். அதுதான் வாழ்க்கை. நமக்கு ஒரு வாட்டி தான் கடவுள் ஜென்மம் கொடுக்குறாரு. என்ன, ஒரு வாட்டி ஜென்மத்தை நல்ல விதமா பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு
நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் எப்படியோ போங்கடா ம் அப்படின்னு சொல்லிவிட்டா கூட பிறந்தவங்க இதுல அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? ஆமா அன்னைக்கு டீ கடை வச்சிருக்கையில அவங்க தான் கஷ்டப்பட்டுருக்காங்க தம்பி. ஆமா எனக்கு டீ கடையில தான் போய் நடிக்காமலே ரொம்ப நாள் நான் சும்மா கத்துக்கிட்டே இருந்திருக்கேன். ஆமா ஆமா படிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். அதனால அந்த நன்றியில அவனும் செய்யறான். ஒருத்தர் செஞ்ச நன்றியே உள்ளபடி நினைக்கணும்னு. ஆமா முன்னேற்றி விட்டுகளை கண்டிப்பா நினைக்கணும். ஆமா நம்ம வேலை நம்மள நடிக்கிறத தொழில பார்க்க சொல்லிட்டு அவங்க டீ கடையில இருக்க கஷ்டம் அன்னைக்கு கொடுத்து அவங்க குடும்பம் நடத்திருக்காங்க. அதனால இவர் நல்லா வந்ததுக்கு அப்புறமா அவங்கள பாக்குறாரு. அது என்னென்ன மம்மி சமைச்சிருக்கீங்க? இந்த கொட்டக்கடலை கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வைக்கணும். இந்த புடலங்க நறுக்கணும், வச்சு நறுக்க முடியாது, நறுக்கி உனக்குலாம் சமைக்க முடியாது, நேரம் ஆயிடுச்சு. அதை குழம்பு வச்சுக்கிட்டு உனக்கு தோசை ஊற்றி அந்த குழம்பு ஊற்றிட்டு இதை வைக்க வேண்டியதேன். அப்பளம் வேணா பொரிக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு. ஆமா இது நறுக்கி எல்லாம் சமைக்க முடியாது, லேட் ஆயிடுச்சு. சமைச்சிட்டு பார்க்கலாமா? சமைச்சிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த சுட சுட தோசை கடலை குழம்பு, கொண்டக்கடலை கத்திரிக்காய் எல்லாம் போட்டு புளிக்குழம்பு எல்லாம் அரைச்சி ஊற்றி வச்சேன். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மதியத்துக்கும் சாதம், அந்த சுட சுட சாதம் வடிச்சிட்டேன். கொண்டக்கடலை குழம்பு, இந்த இவனுக்கு ஒரு ஆம்லெட் போட்டு வச்சுக்கேன். ஆம்லெட் எடுத்து இதில் வைக்க வேண்டியதான் ஆம்லெட்டு. அப்புறம் எனக்கு தேங்காய் பால், இவனுக்கு இந்த குழம்பே ஊற்றி கொடுக்க போகிறேன் காலையிலைக்கு. ஆமாம், எனக்கு தேங்காய் பால் பிடிக்கும், உடம்புக்கு நல்லது, அதனால தேங்காய் பால். சரி சரி. இந்த தேங்காய் பால் அரைச்சி வச்சிருக்கேன். இதான் இன்னைக்கு லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.